புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வசனங்கள் 20 முதல் 26 முடிய. இன்றைய இறைவார்த்தை அழிவுக்கு காரணமாக இருக்கும் சினத்தை எப்படி தவிர்த்து அன்போடு வாழ வேண்டும் என்ற செய்திகளை எடுத்துச் சொல்கின்றது. சினம் கொலைக்கு இட்டுச் செல்வதோடு மட்டுமல்லாமல் நாம் புண்ணிய வாழ்வு வாழ தடையாக இருக்கின்றது. விடுதலை பயணம் நூல் அதிகாரம் 20 இறை வசனங்கள் 13 பழைய ஏற்பாட்டு கட்டளைக்கு ஆண்டவர் இயேசு புதிய விளக்கம் தருகின்றார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் கொலை செய்வது மிகப்பெரிய குற்றமாக பார்க்கப்பட்டது. ஆனால் ஆண்டவர் இயேசுவோ அந்த கொலைக்கு காரணமாக இருக்கும் சினத்தை மிகப்பெரிய குற்றமாக சுட்டி காட்டுகிறார். உள்ளத்தில் தேக்கி வைக்கப்பட்டிருக்கும் கடுமையான சொற்கள் வெளிப்பட்டு கடைசியில் கொலையில் போய் முடிகின்றது. அதனால் தான் இயேசு சினத்தை மிகப்பெரிய குற்றமாக சுட்டி காட்டுகிறார். இயேசுவின் காலத்திற்கு முன்பாக ஒருவருடைய வெளித்தோற்றம் அல்லது செயல்கள் நன்றாக இருந்தால் அவர் நல்லவர் என்ற எண்ணம் இருந்து கொண்டிருந்தது. ஆனால் ஆண்டவர் இயேசு அதை திருத்தி ஒருவருடைய வெளித்தோற்றம் மட்டுமல்ல, உள்ளமும் தூய்மையாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனையை தருகிறார். அதனால் நம்முடைய செயல்கள் மட்டுமல்ல, நம்முடைய எண்ணங்களும் நல்லவையாக இருக்க வேண்டும். சினத்திற்கு தீர்வு என்ன? ஆண்டவர் இயேசு சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று சொல்வதோடு மட்டுமல்லாமல் அந்த சினத்திற்கான தீர்வினையும் சொல்கிறார். அந்த தீர்வு என்ன? சமரசம் செய்வது, அதாவது உண்மையாக அவர்களை அன்பு செய்வது அல்லது அவர்களோடு நல்லுறவு செய்து கொள்வது. உண்மையில் கடவுள் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது நல்லுறவு பலிகளை தானே அன்றி வேறொன்றுமில்லை. ஆனால் இன்றைக்கு பலர் உள்ளத்தில் வெறுப்பையும் வைராக்கியத்தையும் வைத்து கொண்டு காணிக்கைகளை செலுத்துகின்றனர். அப்படி செலுத்தும் காணிக்கை பலிகள் கடவுளுக்கு ஒரு நாளும் ஏற்புடையதாக இருக்க முடியாது. பவுல் அடிகளார் கூறுகிறார், பாவம் செய்கிறவர்கள் பொழுது சாய்வதற்குள் உங்கள் சினம் தணியட்டும் என்று கூறுகிறார். ஆகவே பல்வேறு அழிவுகளுக்கு காரணமாக இருக்கும் சினத்தை நம்முடைய வாழ்வில் இருந்து அகற்றிவிட்டு நல் உறவோடு வாழ்வது மிகவும் இன்றியமையாதது. நாம் சினத்தோடும் வெறுப்போடும் இருந்து கொலையாளியாக மாறுவதற்கு பதிலாக நல் உறவோடு வாழ்ந்து அன்பு ஒன்றையே ஆயுதமாய் கொண்டு இயேசுவுக்கு உண்மையான சீடர்களாய் வாழ்வோம். அதன் வழியாக இறையருளை நிறைவாக பெற்றுக்கொள்வோம். ஆமீன்.